மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. அதனால இவர் என்ன காமிக்கிறாருன்னா, இங்க பாருங்க, சும்மா வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை வேஷ்டி அதெல்லாம் ஒரு அக்கேஷனுக்கு இருக்கும். இப்போ ஆகஸ்ட் 15 இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு போட்டுட்டு போம். மற்ற நேரத்தில் ப்ராக்டிக்கலாக இதுதான் நமக்கு இருக்குது, ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய விவாதமாக முடியாது. இப்போ ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு 4 வேலை பார்க்க ஒரு ஆஃபீஸுக்கு எப்படி போகிறோமோ அந்த மாதிரி போகணும். ஏன்னா இப்போ பாருங்கள், பொலிட்டிக்கல் ஆஃபீஸே அது மாதிரி தான் செயல்படுறது. இதில் மக்கள் இதை ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, விரும்புவாங்க. நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க வாங்க, ஆனால் நீங்கள் பேண்ட்டு ஷர்ட்லாம் போட ஆரம்பிச்சிங்கன்னா வேலை பார்க்க வரீங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த மெசேஜை கொடுக்க விரும்புகிற விஜய் இப்போ டெல்லியில் சொல்கிறாங்க. அதை டெல்லி மீடியாவாக இருக்கட்டும், எல்லா மற்ற அரசியல் தலைவர்களும் நோட் பண்ணியிருக்காங்க. விஜய் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, he is going to be serious as cheer. நீங்கள் கஜானா காலி பண்ணிட்ட, கண்ணாமனாலும் செலவச்சிருக்கீங்க, ஓட்டு வாங்குவதற்காகவும் செலவச்சிருக்கீங்க, அதிகமாக பணம் கொடுத்தீங்க, ஜூன் வரை இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் பண்ணீங்க அப்படி? ஏன்னா உங்களுக்கு ஓட்டு கொடுத்து வாங்க செய்ய. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த சாலை அமைச்சோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், இந்த கட்டிடம் திறந்து வச்சோம், அதுலலாம் எமர்ஜென்சியாக ஃபண்டு சேங்ஷன் ஆயிருக்கு. எவ்வளோ தேவை எவ்வளோ தேவையில்லை எப்படி இருந்து பண்ணீங்க, அதெல்லாம் பிளான்டு இதுவா. ஸோ ஒன்று சொல்லலாம், விஜய் மோடி செய்த தவறிலேருந்து தப்பிக்கிறார். மோடி நினைச்ச காரணம் என்னன்னா, நம்ம பொருளாதார மக்களுக்கு நம்பிக்கை போகக்கூடாது, அப்புறம் உலக அளவுக்குள்ள இந்தியாவில் நம்பிக்கை போயிடுன்னு பயந்தார். சரி, இதை இப்போ சொல்ல வேண்டாம், ஆனால் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி போகிறதில்ல விஜய். எடுத்த உடனே மக்களுக்கு உண்மையை முதல்லேருந்து சொல்லணும், அதுக்கு பிறகு நாம் எப்படி சரி செய்யணுங்கிறதையும் மக்களுக்கு சொல்லணும். தமிழ்நாடுக்காக, தமிழ்நாடு நலனுக்காக, தமிழ்நாடு வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக யாரையும் சந்திக்க தயார், யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்த தயார். இது எதிர்கட்சிகளுக்கும் தனக்கு இப்ப சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிற அலைன்ஸ்க்கும் மெசேஜ். நான் மோடியை பார்த்துட்டு வந்த உடனே கலட்ட ஆரம்பிக்காதீங்க. பிரதமர் மோடியை சந்திப்பேன், மத்திய அரசோட என்ன தமிழ்நாடு திட்டங்களை பேசுவேன், தமிழ்நாடு வேணுங்கிறது செய்வேன், அதை மறைமுகமாக தெரிவிச்சிட்டார். இதை இப்ப பாருங்க, வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்த்து வச்சு கான்ட்ரவர்சி இப்போ அதுவும் ஆரம்பிக்குவேன். ஏன் மோடி போய் சந்திச்சிங்க, மோடி காலில் விழுந்துட்டீங்க, மோடி கையை பிடிச்சிட்டீங்க, அதுக்கு கிளியராக சொல்லிட்டார். நான் துணியெல்லாம் மாடி போகிறது, நேராக போவேன், நேராக பேசுவேன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ 1967 ஆண்டுக்கு பிறகு தமிழக அரசியல் வரலாற்றுல திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சி ஆட்சியில அமர்ந்திருக்கிறது, அதுவும் இளம் தலைவர். அதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்துல முதல்வராக பதவியேற்றவர்கள் வேஷ்டி சட்டையில தான் பதவியேற்பாங்க. முதல் முறையாக கோட் சூட் அப்படிங்கிற நிலையில விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. இத டெல்லியில இருக்கக்கூடிய மீடியாக்கள், டெல்லி அரசியல் வட்டாரம் எப்படி சார் பார்க்கிறது? அதாவது எடுத்த உடனே அவர் இந்த ஜென்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, புது இளைஞர்களோட ஒரு இது, இப்போ வரப்போற புது ஜெனரேஷன், அவங்களோட இமிடியேட் கனெக்டட் நம்பர் 1. இரண்டாவது, நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக ஸ்டாலின் பாருங்க டிஷர்ட்லலாம் வர ஆரம்பிச்சாரு. அப்புறம் எப்போதுமே வெள்ளை ஷர்ட்டு கருப்பு பேண்ட்டு, இது அவரும் நம்ம அப்போ துணை முதல்வராக இருந்த உதயநிதி அணிந்து போவார். அதுக்கு பிறகு நம்ம என்ன பார்த்தோம்னா, இவர் கேம்பெயினில் எப்போதுமே இந்த காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு, அவங்க மற்ற தலைவர்களும் அவர் மாதிரியே பண்ணிட்டு ஆரம்பிச்சாங்க. இதை என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கர்நாடகத்திலையும் பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, பேண்ட் ஷர்ட்ல இருக்கிறது அதிகம். மகாராஷ்டிராலையும் பேண்ட் ஷர்ட்ல அதிகம். அதாவது முன்ன என்னன்னா, அந்த மாதிரி ஒரு இப்போ வட இந்தியாவிலன்னா தோத்தி போட்டுப்பாங்க, தோத்தி போய் ஜிப்பா இது வந்தது, குர்தா ஜிப்பா போடுறது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மாறிட்டே போகுது. இதுல இவர் பாருங்க, ரொம்ப அவர் பேசின விதம், அவர் பொறுப்பெடுத்துக்கிற முறை, இதெல்லாம் டைரக்ட் கனெக்ட். இப்போ நேபாளத்தில் பாருங்க, ஜென்சி தான் எல்லாரும், அந்த 30லேருந்து 40க்குள்ளவங்க தான் அமைச்சர்கள், அவங்க பிரதமரும் அந்த வயசு தான். ஸோ இது ஒரு புது இது நடக்குது, யங் ஓட்டர்ஸுக்கு, யங் யூத் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி.
ஒரு இது. அதுல ஒண்ணு பாருங்க, இப்ப கோட் சூட்டுங்கிறதுக்காருங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, இது நம்ம தமிழ்ல ட்ரெடிஷன்ல பாத்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் நிச்சயம் ஆனப்புறம் தான் போய் கோட்டை தைக்க போவாங்க. கல்யாணம் அவங்கள்ட்ட தான் கோட் இருக்கும். இல்லாட்டி அங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற வெயில் இதுல நீங்க கோட் சூட் போட்டு சாதாரண போக முடியாது. ஆனா இப்போ வந்து ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் பாருங்க, பிசினஸா இருக்கட்டும், எங்கேயாவது ஆபீஸில் வேலை பார்க்குறவங்க, ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க எப்போதும் அதுதான் போடுவாங்க. அதனால இவர் என்ன காமிக்கிறாருன்னா, இங்க பாருங்க, சும்மா வெள்ளை ஷர்ட் வெள்ளை வேஷ்டி அதெல்லாம் ஒரு அக்கேஷனுக்கு இருக்கும். இப்போ ஆகஸ்ட் 15 இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு போட்டுட்டு போவோம். மற்ற நேரத்தில் ப்ராக்டிக்கலா இதுதான் நமக்கு இருக்கு, ஆஃபீஸ் போற மாதிரி இருக்கும். இதை வந்து இது ஒரு பெரிய விவாதமாக முடியாது. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் தமிழ்நாடு சட்டசபை கவர் பண்ணும்போது நான் சொல்வது 80s எம்ஜிஆர் அப்படியே அப்படியே நாங்கள்லாம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அசம்பிளிலேருந்து இப்படி பார்ப்போம். அப்படியே வேட்டி கட்டு அந்த குல்லா போட்டு வருவார். அவர் நடையே ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த வேட்டி கட்டுற அழகு இருக்கும். எம்ஜிஆராக இருக்கட்டும், மற்ற தலைவர்கள்லாம் கூட. அதில் பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சியோட பார்டர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் முள்ள முள்ள மாறிச்சு. அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்காங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு 4 வேலை பார்க்க ஒரு ஆஃபீஸுக்கு எப்படி போகிறோமோ அந்த மாதிரி போகணும். ஏன்னா இப்போ பாருங்க, பொலிட்டிக்கல் ஆஃபீஸே அது மாதிரி தான் செயல்படுறது. இதில் மக்கள் வந்து இதை ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, விரும்புவாங்க. நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க வாங்க, ஆனால் நீங்கள் பேண்ட் ஷர்ட்லாம் போட ஆரம்பிச்சிங்கன்னா வேலை பார்க்க வரீங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த மெசேஜை கொடுக்க விரும்புகிற விஜய். அதாவது இங்கே திஸ் இஸ் ப்ராக்டிக்கல், இது பிஸ்னஸ் டியூட்டி. நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு வரோம், ஒரு பொறுப்போட செயல்படணும்னு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் டெல்லியில் சொல்கிறாங்க. அதை டெல்லி மீடியாவாக இருக்கட்டும், எல்லா மற்ற அரசியல் தலைவர்களும் நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி தொடர்ந்து டி ஷர்ட்டில் தான் பாராளுமன்றம் போகிறாரு. ஆனால் விஜய் வந்து மரியாதை கொடுத்து சட்டசபையில் அந்த மாதிரி போல பாருங்க. ராகுல் எல்லா இடத்துலையும் முன்ன ஜிப்பாலாம் போட்டுருந்தாரு. இந்த வட இந்தியாவில் ஜிப்பா போடுவாங்களே, குர்தா அதை மாதிரி போட்டுட்டு அவர் கொஞ்ச நாள் பண்ணார் காங்கிரஸ்காரங்களோட ஒரு ட்ரெஸ்ஸு. அப்புறம் அதை விட்டுட்டு எப்போதுமே பாருங்க, அந்த பாரத் ஜோடோ யாத்திராலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு ஒயிட் டிஷர்ட். ஆனால் அதெல்லாம் விலை உயர்ந்த டிஷர்ட். நம்ம திருப்பூர் டிஷர்ட் இல்லை, இறக்குமதியான யூகே அந்த மாதிரி இடத்துல வந்த டிஷர்ட், நல்ல ஃபைன் காட்டன். அது அப்கோர்ஸ் அங்கேருந்து அங்கே போகுது, நல்ல குவாலிட்டியெலாம் அங்கே எக்ஸ்போர்ட் ஆகி போகுது. பட் நல்லா போடுவார், நல்ல பிராண்டடாக இருக்கும். அதெல்லாம் பிராண்டட் டிஷர்ட். அதை போட்டுட்டு தான் வருவார். அது அவர் தன்னோட இதுவாக பண்ணிட்டார், ட்ரேட்மார்க் பிராண்டு. இப்போ இவர் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு இப்போ ஆஃபீஸ் போகும்போது ஒரு பர்டிகுலர் இதில் இருக்கணும், மற்ற எங்கேயாவது போகும்போது அந்த ஒயிட் ஷர்ட்டில் இருப்பார். இது வந்து விஜய் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, இஸ் கோயிங் டு பி சீரியஸ் அஸ் சிஎம். அதாவது இது ஒரு பார்ட் டைம் ஆக்டிவிட்டி இல்லை. காலையில எழுந்து ஆபீஸ்ல போற மாதிரி அவரும் ஆபீஸ் போவார். முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே தமிழக கஜானா வந்து காலியாக இருக்கிறது. 10 லட்சம் கோடி வரைக்கும் கடன்கள் வாங்கி தமிழகத்துல சுமை ஏற்றப்பட்டிருக்கிறது. அதனால வந்து நான் சட்டமன்றம் உள்ள நுழைந்த உடனேயே, தலைமைச் செயலகம் உள்ள நுழைந்த உடனேயே வெள்ளை அறிக்கை தயாரிக்கக்கூடிய வேலையில ஈடுபடுவேன் அப்படிங்கிற கருத்துக்களை வெளியிட்டாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதாவது நாங்க சரியான முறையில் தான் நிர்வாகத்தை பண்ணியிருக்கோம், செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வெளியிட இருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கை திமுகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துமா? எப்படி சார் பாக்குறீங்க? கட்டாயமாக. ஏன்னா இது ஒரு பேசும் பொருளா இருந்தது கேம்பெயின்ல. நீங்க கஜானா காலி பண்ணிட்ட, கண்ணாமனாலும் செலவச்சிருக்கீங்க, ஓட்டு வாங்குவதற்காகவும் செலவச்சிருக்கீங்க, அதிகமா பணம் கொடுத்தீங்க ஜூன் வரையில். ஏன்னா அதுக்கு இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் பண்ணீங்க அப்படி? ஏன்னா உங்களுக்கு ஓட்டு கொடுத்து வாங்க ஜெயிக்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த சாலை அமைச்சோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், இந்த கட்டிடம் திறந்து வச்சோம், அதுலலாம் எமர்ஜென்சியா ஃபண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு. எவ்வளோ தேவையில்லை, எப்படி இருந்து பண்ணீங்க, அதெல்லாம் பிளான்டு இதுவா. அதனால இவர் வந்து முதலே பண்ணுவது ஒரு நல்ல காரியம் பண்றாரு. ஏன்னா மக்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதே நேரத்தில் சொன்னார், இதுக்கு அர்த்தம் இல்லை நான் வந்து கொடுத்த வாக்குறுதிகள்ல பணம் இல்லைன்னு சொல்லி ஏமாத்த போறது இல்லை. ஆனா இது ஆரம்பத்திலே சொல்வது நல்லது. சிவகுமார் சார் இந்த மாதிரி தான் பிரதமர் மோடியும் 2014 பதவி எடுத்த பிறகு, பிரதமரான பிறகு அவர் இதே நினைச்சாரு. ஆனா அவர் தயங்கிட்டார். மோடி தயங்கி இருக்காரு, விஜய் தயங்கல. இந்த வெள்ள பத்திரிகை கொண்டு வரதுக்கு முடிவு. மோடி ஏன் தயங்கினாருங்கிறது பிறகு அவர் சொல்லியிருக்காரு. மோடி என்ன நினைச்சாருன்னா, நான் நாட்டுக்கு பிரதமராகி இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நான் சொன்னேன் வச்சுக்கோ, கண்டாப்பனான்னு சொல்லி வச்சுட்டாங்க.
யூபிஏ காலத்துல 10 ஆண்டு காலம். அப்ப மோடி என்ன நினைச்சார், நான் இந்த மாதிரி வந்த உடனே சொன்னா மக்களோட நம்பிக்கை நம்ம பொருளாதாரத்துல விழுந்துட்டு சொல்லிட்டு நான் சொல்லாம இருந்துட்டேன். வங்கிகள்ல நடந்த மோசடிகள், வங்கியிலேருந்து வங்கிக்கு திருப்பாம வங்கிகள்லாம் காலி, கஜானா காலி, எல்லாருக்கும் வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. அதனால மோடி பேசாம ஆனாரு. அதை அவர் சொன்னார், ஒருவேளை நான் செஞ்சு, ஏன்னா இந்த வங்கிகளோட பற்றாக்குறை, அவங்களுக்கு கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வராம இருந்த ஒரு நிலைமை வச்சுட்டு குற்றச்சாட்டு வந்த போது என்ன சொன்னாங்க, மோடி தான் கொடுத்து அனுப்பிச்சிட்டாருட்டாங்க. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. விஜய் மால்யா, நிரவ் மோடி, இவங்கெல்லாம் கவர்மெண்ட். அது மோடி அரசுல காலகட்டத்தில் நடந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதை தவிர்க்கணும்னு அவர் அதான் நினைச்சிட்டாரு. நான் இந்த இது ஒயிட் பேப்பர் கொண்டு வந்திருந்தா இது இந்த மாதிரி வந்திருக்காது, மக்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இல்லாட்டி ஏதோ நான் தான் லோன் கொடுத்த மாதிரி சொல்றாங்க. ஆனா நடந்தது யூபிஏ காலத்துல. போன் போட்டு பெரிய பெரிய தலைவர்கள் போன் போட்டு, இந்த சோனியா காந்திக்கு நெருங்கி இருக்கிறவர்கள், மன்மோகன் சிங் கேபினெட்ல மந்திரிகள் போன் போட்டு பேங்க்கு சேர்மனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த கடனை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க. ஒண்ணுமே இது வச்சுக்கல, செக்யூரிட்டி ஒண்ணு வச்சுக்காம கொடுத்துருக்காங்க கடன். அதை தான் இப்ப இவர் சரி செய்து, நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கமிட்டி எல்லாம் போட்டு அந்த வங்கிகளுக்கு திருப்பி இது பண்ணி, அந்த வங்கிகள், பல வங்கிகள், அதுவும் அரசு வங்கிகள் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த தவறை இவர் செய்ய விரும்பல. ஏன்னா மக்களுக்கு முதல்ல சொல்லலைன்னா 6 மாசம் கழிச்சு ஓ அரசு தான் சரி பண்ணல திருப்பிடுவாங்க. எப்படி மோதிக்கு ஆச்சோம். சோ ஒன்று சொல்லலாம், விஜய் மோடி செய்த தவறிலிருந்து தப்பிக்கிறார். அது தவறு சொல்ல மாட்டேன். மோடி நினைச்ச காரணம் என்னன்னா, நம்ம பொருளாதார மக்களுக்கு நம்பிக்கை போகக்கூடாது, அப்புறம் உலக அளவுக்குள்ள இந்தியாவில் நம்பிக்கை போயிடும் பயந்தாரு. சரி, இதை இப்ப சொல்ல வேண்டாம். ஆனா அந்த அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி போறது இல்லை விஜய். எடுத்த உடனே மக்களுக்கு உண்மையை முதல்ல இருந்து சொல்லணும். அதுக்கு பிறகு நாம எப்படி சரி செய்யணுங்கிறதையும் மக்களுக்கு சொல்லணும். அப்புறம் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ஒன்னொன்னா பண்ணணும்னு என்ன கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ஷார்ப் பொலிட்டிக்கல் டிசிஷன் சார். அதே நேரத்துல என்னுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் துணிச்சலாக முதல் முறையாக சொன்ன ஒரு முதலமைச்சராக விஜயை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, அதிகார மையம் நான் மட்டும்தான் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு சார் இந்த மெசேஜ் கொடுக்கிறார்? ரெண்டாவது மெசேஜ் கட்சிக்காரங்களுக்கு. அவர் இந்த பக்கம் 2 பக்கம் காமிச்சாரு, இடதுபுறம் வலதுபுறம்னு. அதாவது இன்னைக்கு டிவிகேல தலைமைன்னு சொல்ல போனா விஜய் தவிர்த்து 2-3 பேர் வருது. எங்க போனாலும் கூட இருக்காங்க, எதுலயும் இருக்காங்க. இவங்க தான் பவர் சென்டர்ஸ் மீடியாலையும் பேசப்படுறது, அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுறது. அதுக்கு அவர் என்ன மெசேஜ் கொடுக்கிறாரு, இந்த பவர் சென்டர்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி யாராவது யோசிச்சு கொண்டு இருந்தா இப்ப நினைவை மாற்றிக் கொள்ளுங்கள்ட்டார். அப்ப மெசேஜ் கட்சிக்காரர்களுக்கு, கட்சி தலைவர்களுக்கு. இரண்டாவது, எல்லாமே திறந்து சொல்லப்படுறது மக்களுக்கு. மரபுடித்தனமா ஒன்றும் நடக்காது. இதை தவிர்த்து 3வது விஷயம் இருக்கு. சிவா சார் அவரோட நேத்திக்கு பேசினதுல என்னன்னா, தமிழ்நாடுக்காக, தமிழ்நாடு நலனுக்காக, தமிழ்நாடு வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக யாரையும் சந்திக்க தயார், யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்த தயார். இது எதிர்கட்சிகளுக்கும் தனக்கு இப்ப சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிற அலைஸ்க்கும் மெசேஜ். நான் மோடியை பார்த்துட்டு வந்த உடனே கலட்ட ஆரம்பிக்காதீங்க. பிரதமர் மோடியை சந்திப்பேன், மத்திய அரசோட என்ன தமிழ்நாடு திட்டங்களை பேசுவேன், தமிழ்நாடு வேணுங்கிறது செய்வேன், அதை மறைமுகமாக தெரிவிச்சிட்டாரு. இதை இப்ப பாருங்க, வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்த்து வச்சு கான்ட்ரவர்சி இப்ப அதுவும் ஆரம்பிக்குவேன். ஏன் மோடி போய் சந்திச்சீங்க, மோடி காலில் விழுந்துட்டீங்க, மோடி கையை பிடிச்சிட்டீங்க. அதுக்கு கிளியரா சொல்லிட்டாரு, நான் துணியெல்லாம் மாடின்னு போறது, நேரம் போவேன், நேரம் பேசுவேன். அதுல கூட இதுவும் இருக்குது, அவரோட டைலாக், மோடியுடன் விஜய் டைலாக் செய்ய போகிறார். அதை வச்சுட்டு நீங்க அரசியல் பண்ண முடியாது, அதை பண்ண விட மாட்டேங்கிறது தான் நேற்று சொல்லியிருக்காரு. ஏன்னா யாரை விட சந்திக்கணும், யாரும் சந்திக்கணும். இப்ப டெல்லியில சொல்லப்படுறது, இப்ப வர ஜூன் மாசத்துக்குள்ள கட்டாயமா முதல் முறையா போய் கட்டுசி கால் பண்ணுவார். நேத்திக்கே பாருங்க, மோடி தொலைபேசியில விஜய்கிட்ட பேசிட்டார். அண்ட் அவர் கொடுத்த முதல் வாக்குறுதியை, நீங்க நல்லா பண்ணுங்க, நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் தான் எங்க விருப்பம், முழுமையாக தமிழ்நாடு வளர்ச்சிக்காக ஒத்துழைக்கும். இது பாசிட்டிவ். பாருங்க, நேத்திக்கு என்ன சொன்னாரு, நல்லதே நடக்கணும், நல்லதே பண்ணணும், அரசியலுக்கு ஒரு இடம் இருக்குது, தமிழ்நாடுக்கு செய்ய வேண்டிய விஷயம் நம்ம செய்யணும். இங்கதான் ஸ்டாலின் ஃபெயில் ஆயிட்டார். ஸ்டாலின் செய்த தவிர விஜய் செய்ய மாட்டார். ஸ்டாலின் பாருங்க, அவர் முதல்ல நல்லா ஆரம்பிச்சாரு. ஆனா பிரதமர் மோடியோட முதல் கூட்டம் இதே நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சென்ட்ரல் ப்ராஜெக்ட் திறக்க வந்தார்.
அன்னைக்கே ஸ்டாலினை வந்து தப்பான அட்வைஸ்னால அரசியல் பேசிட்டார். அன்னிலேருந்து பாருங்க ஜெல்லே ஆல மேட்டர். இந்த காங்கிரஸை நம்பி ஒரு ஆன்டி மோதியாவே வச்சிட்டு இருந்தாரு. அப்ப நீங்க வந்து என்ன இப்ப ஏன் இப்படி பண்ணீங்க? எப்ப பினராயி விஜயன் அந்த மாதிரி பண்ணல. 2016 முதல் முறையாக ஜெயித்த பிறகு கேரளா முதல்வர் மார்க்சிஸ்ட் தலைவர் பினராயி விஜயன் அப்படி போல போய் சந்திச்சாரு மோதிய. சந்தித்த பிறகு அப்ப அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையில் என்ன வந்தது? மேட்டர் தான் வந்தது. மோடி சொன்னார் பினராயிட்ட, நீங்க மார்க்சிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க, நான் பிஜேபி சேர்ந்தவன், பரவாயில்ல, இங்க நான் பிரைம் மினிஸ்டர், யூ ஆர் சீஃப் மினிஸ்டர், நம்ம 2 பேரும் ஒன்னா உழைக்க, நீங்க நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க, நான் ஓகே பண்றேன். ஏன்னா கேரளா வளர்ச்சியில தான் இந்தியா நாடு வளர்ச்சி இருக்குது. எப்படி தமிழ்நாடு வளர்ச்சியில இந்தியாவோட நாடு வளர்ச்சி இருக்குது, முழு இந்தியாவோட வளர்ச்சி இருக்குது. அப்ப நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க, இதுல அரசியல் பண்ண வேண்டாம். இப்ப அதுல கொஸ்டின், இப்ப பாருங்க, புது ஏர்போர்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு விஜய். இப்ப உங்களுக்கு புது புது விமான நிலையங்கள் வர்றதுனால அதனால ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்குது. இப்ப இதெல்லாம் பத்தி ஒரு பரிசோதனை செய்த மாதிரி ஒரு ரீதிங்கிங். ஏன்னா தமிழ்நாடுக்கு பாருங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் வேணும்னா புது புது ப்ராஜெக்ட்ஸ் வரணும். இப்ப டெல்லியில பாருங்க 3 ஏர்போர்ட் வந்துருச்சுங்க. இப்போ ஒன்று மெயின் ஏர்போர்ட் IGI, இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இப்போ போன மாதம் நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். டெல்லியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இண்டோன் ஏர்போர்ட் இருக்குது. 3 ஏர்போர்ட் டெல்லி பக்கத்திலே வந்து. அதனால பாருங்க அங்க வளர்ச்சி, அங்க வேலை வாய்ப்பு, டாக்ஸி ஆப்ரேட்டர், டூரிஸ்ட் ஆப்ரேட்டர், டூர் ஆப்ரேட்டர்ஸ், ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்தால் ஹோட்டலில் வந்துடும். இதெல்லாம் வேலை வாய்ப்பு அதிகமாகும். இப்ப அதனால வளர்ச்சியை நடச்சு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் பண்ணணும். நீங்க மத்திய அரசோட பல ஸ்கீம்ஸ் இருக்கு, எதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்னன்னாங்க, அவர் பாருங்க பிராக்டிக்கலா டிசிஷன் எடுக்க ஆரம்பிப்பார். நீங்க அரசியலை பார்த்துட்டு தான் இப்படிதான் இருக்கும், ஒண்ணுமே நடக்காது. அதுல சும்மாவாதே திராவிட கொள்கை, அது கொள்கை, இது எல்லாம் ஒரு இது பண்ணி அது வந்து எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. பாருங்க 5 ஆண்டு காலம் பிறகுதான் தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுதுங்க. அப்படி ஏன்னா இப்ப யாரும் எலெக்ஷனுக்கு தயாரா இல்லை, எல்லாம் அவங்க எல்லாம் செலவச்சுட்டாங்க, ஒன்றும் கையில கிடையாது. அதனால எப்படியாவது அரசு ஓட்டி ஆகணும், எல்லாருக்கும் இருக்குது. எதிர்கட்சிகள் கூட விரும்புவாங்க அரசு நன்னா செயல்படணும்னு. ஏன்னா இந்த சட்டசபை தொடரணும். அப்ப அதுக்கு ஒரே வழி என்ன? அப்புறம் இந்த 5 காலத்துக்கு அப்புறம், இந்த 5 ஆண்டு கால பிறகு விஜய் ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாரு. நீங்க எனக்கு இவ்வளவு ஓட்டு கொடுத்தீங்க, என் தரப்புல இதான் கணக்கு, நீங்க எங்களுக்கு இந்த மேண்டேட் கொடுத்து, இந்த மேண்டேட்ல இதெல்லாம் நாங்க சாதிச்சிருக்கோம், இதெல்லாம் தான் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த கட்டாயமா ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாரு விஜய். என்ன கேட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கே ரிப்போர்ட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா புதுசு செயல்பட போறாரு. அண்ட் ரிப்போர்ட் கார்டு மக்கள் பார்க்கட்டும், எப்படி ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்களோ, உங்க பிள்ளை இப்படி பண்ணிருக்கு, இப்படி பண்ணல, எங்க ஃபெயில், எங்க பாஸ், சட்ட ஒழுங்கு, மகளிர்களுக்காக திட்டம், மகளிருக்கு பாதுகாப்பு, இந்த ட்ரக் மீது நடவடிக்கை, விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள், இந்த மாதிரி 1 2 3 போட்டு ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாரு. அவர் போற ஸ்டைல் பார்த்தா நான் சொல்றேன், எனக்கு எங்கிட்ட தகவல் கிடையாது, எனக்கு அவர் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் பார்த்தானா கட்டாய ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாரு. சோ அதெல்லாம் கொடுக்கும்போது பாருங்க, இதுவரையில் ஆளும் கட்சிகள் செய்யாத காரியம் அவர் செய்ய போறார். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.